நிச்சயமாக எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றம் ஏற்பட்டுரும் என் பேச்சை கேட்டிங்கன்னா. அது முன்னாடி நீங்கள் பிடிக்கலாம் மிகலாம் இருந்திருப்பீங்க, அது காலமாக நீங்கள் லிங்கமாக மாறிடுவீங்க. உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், நம்ம துக்கம் சுகத்துக்கெல்லாம் நம்ம தான் காரணம், நாம் தான் ஏதோ கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துனுக்கிறோம், நாம் தான் நம்மளை சரி பண்ணாமல் இருக்கிறோம், நாம் தான் நம்மளை என்ன பண்ணல சரி பண்ணல, நம்ம அவமானப்படுத்தினுக்கிறோம், நாம மதிக்கலை, கிருத்தியார் மதிக்கலைன்றது ரெண்டாவது விஷயம். யார் மதிக்கலை, உங்களுக்கு மதிக்கலைன்னு தெரியும். நீங்கள் இது வரைக்கும் உங்களை மதிப்பு கீழே நடத்திருப்பீங்க. என் பேச்சை கேட்டவுடனே உங்களுக்கு ஏற்பட்ட நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒருத்தன் அல்லது நான் ஒருத்தி இருக்கிறேன், நான் மதிப்பு மிகுந்தவோ, நான் ஒரு சராசரி இல்லை, நான் வாழ வந்திருக்கிறேன், நான் வாழணும், என் வாழ்க்கைக்கு நான் தான் காரணம், என் மகிழ்ச்சிக்கு நான் தான் காரணம், என் கொண்டாட்டத்துக்கு நான் தான் காரணம், நான் தான் என்னை இழந்துட்டு நிற்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நன்மை தானே அப்படி தெரிஞ்சா? அடோ இந்த பாவி மோசமானவன் எல்லா மதத்தையும் திட்டுறான், ஒரு மரியாதை இல்லாத பேசுகிறான், மட்டும் மரியாதை இல்லை, கேவலமானவன். யார் கேவலமானவன்? இவன் பேச்ச கேட்கக்கூடாது. கேட்குறவங்க யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. எங்கள் அப்பாவை விட எங்கள் அம்மாவை விட நான் கும்பிட்ற குலதெய்வம் பெருசு, அது எனக்கு சிகரெட் பிடிக்கக்கூடாது, சாராயம் பிடிக்கக்கூடாதுன்னு நல்லபடியாக வாழ வச்சுன்னு இருக்குது, அதுதான் எனக்கு விசேஷம்னு சொல்லி என்னை கூட சண்டைக்கு வந்தவங்கிறான். நீங்கள் சொல்கிறீங்க உங்களை ஃபாலோ பண்ணால் நன்மைன்றீங்க, நான் பேசினாவே தப்புன்னு சொல்கிற ஒரு கூட்டம் இது. நான் பேசினாவே புரியாத கூட்டம் இல்லை. எது வரைக்கும் போகிறான்னா சிறைச்சாலை வரைக்கும் என்னை போய் விட்டு வச்சுக்கிறான். நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், நீங்கள் எங்ககிட்ட எதனா பிரச்சனைனா என்னென்னே கேட்கலாம், இல்லை காவல்துறை நாடி என்ன மேலே கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலாம். என்னான்ட்டு இவர் பேசுறது தப்பு, அசிங்கமாக பேசுகிறாரு, வன்முறையாக பேசுகிறாருன்ட்டு 2 கேஸ் கொடுத்துக்கிறாங்க. போய் வந்துக்கிறேன், தீர்ப்பு தர மாட்டேன்ட்டாங்க, தண்டனை மட்டும் கொடுத்துக்கிறாங்க. இப்போ கொடுத்தா இப்போ போய் ஜட்ஜை நான் கேட்க வேண்டியது இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்க காவல்துறைக்கு, நான் என்ன பேசுறது தப்புன்னு தெரிஞ்சு எங்கே போங்க. என்ன ஃபாலோ பண்ணால் நீங்கள் என்ன ஆவீங்க, எப்படிலாம் நன்மைகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்கள் கூட்டம் உங்களை விட்டு உங்களை எதிர்த்து பார்க்கும். நீங்கள் அதையும் கடந்து வாழ்ந்துனே வந்தீங்கன்னா நீங்கள் தான் சிறந்தவங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் காலத்து காலமாக என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களை அதே ஆள் ஒரு 10 வருஷத்துக்கு காலமாக என்ன சொல்கிறாங்க, ஒரு நகை நெட்டே வாங்கி வைக்க மாட்டான் இருந்தாலே, இப்போ நகைலாம் வாங்கி கொடுக்குறான். யாருக்கு? பொன்னாட்டிக்கு. புடவை மேட்சப் போடலன்னு திட்டுறான். முதல்ல ஏன் மேட்சப் போட்டுனுக்கிறேன்னு திரும்பி திட்டுவான். இப்போ மேட்சா ஏன் பண்ணல அப்படி திட்டுறானா. புரியுதா எப்படின்னு? முதல்ல எப்படி பேசியிருந்த பொம்பளை இப்போ என்ன சொல்கிறா, உங்ககிட்ட வந்த உடனே முட்டை பார்த்து திரும்ப மாட்டேன்னாரு, ஒரு மாதிரி ஆகிட்டாரு, உப்பு இல்லைன்னு சண்டை போட்டேன்னு சொன்னால் அதே பொம்பளை ஒரு 10 வருஷத்துக்கு வரமா சொல்கிறா, நான் பெரிய வீடு கட்டிட்டோம், நாங்கள் ஒரு பெரிய வீடு கட்டிட்டோம், எனக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிறாரு, லாக்கரில் வைக்கிற அளவுக்கு